தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்கு பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைக்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலே இந்த வெள்ளிக்கிழமை திரு ஆண்டவருக்கு நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். குறிப்பாக இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் இந்த 26 நாளிலே புனித வின்சென்ட் தே பால் என்ற பிறரன்பு பணியாளரை இன்றைக்கு நாம் நினைவுகின்றோம். 16ஆம் நூற்றாண்டிலே அருமையான இந்த பணியை ஆண்களுக்கான துறவற மடத்தையும் பிறரன்பு சகோதரி என்று பெண்களுக்கான துறவற மடத்தையும் நிறுவி பங்கிலே இருக்கின்ற அனைத்து ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர் அனைவருக்கும் தொடங்கப்பட்ட சபைதான் இந்த புனித வின்சென்ட் தே பால் சபை. இது நம்முடைய உலகம் முழுவதும் சிறப்பாக இந்த பணிகளை அவர் இந்த வின்சென்ட் தே பால் சபை வழியாக பல பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஏழைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது என்ற அந்த இறைவாக்குக்கேற்ப அதை இரக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இந்த வின்சென்ட் தே பால் தன் மறை பணியாளராக பிறரன்பு சேவையிலே தன்னை முழுமையாக கரைத்தவராக தன் வாழ்நாளிலே அது பிரான்ஸ் தேசத்திலே அவர் பிறந்து வளர்ந்து பாரிஸ் நகரிலே பங்கு பணியாளராகவும் சிறப்பாக பணியாற்றி இந்த சபையை அவர் தொடங்கினார். அந்த நாள் தான் இந்த நாள். ஆகவே இன்றைக்கு அனைத்து உலக மதத்தில் இருக்கிற இந்த வின்சென்ட் தே பால் சபை இந்த இயக்கத்தினருக்கு இன்றைக்கு திருவிழா நல் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். ஆகவே இந்த அனைத்து உலகத்திலும் இந்த புனித வின்சென்ட் தே பால் சபையுடைய இந்த பணிகள் அவர்கள் செய்கிற ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் செய்யக்கூடிய இந்த பணி சிறப்பாக அவர்கள் நடைபெற அவர் இல்லத்திலிருந்து இல்லற வாழ்விலிருந்து அநேக பணிகளை செய்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான எல்லா ஆற்றலையும் சக்தியும் கொடுக்கும்படி இந்த இறையிறக்கத்தினுடைய ஜெபமுறை நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலக பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதிற்குமுடைய பெட்டகமே, எம்மை கருணைக்கண் நோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் தோண்டுவிடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமேன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவிலே அருமையான இந்த நாளிலே இறை நற்செய்தியாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தன்னை யாரென்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களிடத்திலும் மக்களிடத்திலும் தன்னுடைய பணியினுடைய ஒரு ஆழத்தை அவர் அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்றார். மக்கள் என்னை யாரென்று சொல்லுகிறார்கள் என்று இயேசு சீடரிடத்தில் கேட்கிற பொழுது, நீர் கடவுளுடைய மெஸ்ஸியா என்று பேதுரு ஒரு இறை வெளிப்பாட்டோடு குறிப்பிடுகின்றார். ஆண்டவருடைய அந்த இரக்கத்தை இயேசுவை பற்றிய தன்னையே அவர் அறிந்து கொண்டு தன்னுடைய பணியை அவர் செய்தது போல இன்றைய நாளிலே இந்த வெள்ளிக்கிழமை திரு ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கின்றோம். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் அபிர்விக்கு ஆசீர்வாதங்களை இறை இறக்கத்தின் வழியாக, இந்த இறை இறக்கத்தின் ஜெபமாலை வழியாக நம் ஒவ்வொருவருக்குமே இந்த வெள்ளிக்கிழமையிலே மதியம் 3 மணிக்கு யாரெல்லாம் இந்த இறை இறக்கத்தின் ஜெபமாலை ஜபிக்கின்றார்களோ அவருடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறது என்ற நம்பிக்கையை திரு அவை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றது. குறிப்பாக இன்றைய நாளிலே நாம் அனைவருமே ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை வழிநடத்தும்படியாக நாம் ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இறை இறக்கத்தினுடைய வெளிப்பாடாக இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற ராஜாவே, உடைய வெண்சந்தை பால் சபை பிறரன்பு பணிகளை அவர்கள் சிறப்பாக செய்தது போல இன்றைக்கு பங்கு தலங்களிலே ஒவ்வொரு இந்த வெண்சந்தை சபையினருமே சிறப்பாக ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர் மத்தியிலே தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து கொண்டார். அவர்களுக்கு தேவையான அருளுதவி, பொருளுதவி, இன்னுமாய் நல்ல உழைப்பதற்கு தேவையான நல்ல ஆற்றலும் பலமும் இறை நம்பிக்கையும் நிறைவாய் கொடுத்து எவ்வாறு நம்முடைய வாழ்விலே நாங்கள் யார் என்று அறிந்து கொள்ளவும் ஒவ்வொருவரும் தங்களுடைய பணிகளை தங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய எல்லா நிலைகளையுமே அறிந்து ஆளப்பட்டு அவங்களுடைய வாழ்விலே ஈடுபட அர்ப்பணிக்க உடைய வெண்சந்தபால் சபை அவருடைய அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து சபைகளை தொடர்ந்து வளர்ச்சிக்காகவும் அவர்களுக்கு தேவையான பொருளாதார நிதிக்காகவும் இன்னும் அவர்கள் உடல் உள்ள சுகத்திற்காகவும் இன்னும் இந்த பிறரன்பு பணி சின்னஞ்சிறிய சகோதரருக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தில் என்ற மத்திய நிச்சயம் 25ஆம் சொல்லப்படுவது போல இரக்கமும் கனிவும் பண்பும் பாசமும் ஏழை மீது அக்கறையும் கொண்ட மக்களாக நாம் அனைவருமே நம்முடைய உள்ளத்திலே அன்போடும் பண்போடும் வாழ தேவையான கிருபையை ஆண்டவர் நாளை நம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த நாளை கொடுக்கும்படியாக கிறிஸ்து வழியாவை மன்றாடுகிறோம். ஆமீன்.